இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, இதை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிஸ்கஸ் இட் வித் எவ்ரி ஒன். டிஸ்கஸ் இட் வித் எவ்ரி ஒன். டிஸ்கஸ் இட் அப்படின்னா இதை பற்றி பேசுங்க. வித் எவ்ரி ஒன் எல்லாருக்கிட்டையும், எல்லாருடனும் இதை பற்றி பேசுங்க. டிஸ்கஸ் இட் வித் எவ்ரி ஒன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருமே அங்கே இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள். எல்லாருமே அங்கு ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் இன் இங்கிலீஷ். எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் இன் இங்கிலீஷ். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், ஒவ்வொருத்தரும். வாஸ் டாக்கிங் பேசிகிட்டு இருந்தாங்க. இன் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில். எல்லாருமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தாங்க. எவ்ரி ஒன் வாஸ் டாக்கிங் இன் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ இதுவே ஒவ்வொருவரும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். எல்லாருமே, ஒவ்வொருவருமே ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவனை சமாதானப்படுத்துறது சுலபம் இல்லையா? அவனை சமாதானப்படுத்துறது ஈஸி கிடையாதா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Isn't it easy to convince him? Isn't it easy to convince him? Isn't it easy அப்படின்னா சுலபம் இல்லையா? To convince him அவனை சமாதானப்படுத்துறது சுலபம் இல்லையா? Isn't it easy to convince him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? எல்லோரும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். எல்லாரும் ஆங்கிலத்தில் தான் பேசணும். எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் ஷுட் டாக் இன் இங்கிலீஷ். எவ்ரி ஒன் ஷுட் டாக் இன் இங்கிலீஷ். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும், ஒவ்வொருவரும், அனைவரும். ஷுட் டாக் பேச வேண்டும் ஆங்கிலத்தில். இன் இங்கிலீஷ். எவ்ரி ஒன் ஷுட் டாக் இன் இங்கிலீஷ். எல்லாரும் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டார்கள். அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் ஆல்ரெடி டிசைடட். தே ஹாவ் ஆல்ரெடி டிசைடட். தே அப்படின்னா அவர்கள். ஹாவ் டிசைடட் அப்படின்னா முடிவெடுத்துட்டாங்க, அவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே. தே ஹாவ் ஆல்ரெடி டிசைடட் அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நேராக அங்கே போகிறேன். நான் நேராக அங்கே போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் கோயிங் தேர் டைரக்ட்லி. ஐம் கோயிங் தேர் டைரக்ட்லி. ஐம் கோயிங் தேர் அப்படின்னா நான் அங்கே போகிறேன். டைரக்ட்லி அப்படின்னா நேராக. நான் நேராக அங்கே போகிறேன். ஐம் கோயிங் தேர் டைரக்ட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நேரில் சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நேரில் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll explain everything to you in person. I'll explain everything to you in person. I'll explain அப்படின்னா நான் சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன். எவ்ரிதிங் அப்படின்னா எல்லாமே. டு யூ உனக்கு. இன் பர்சன் அப்படின்னா நேராக. நான் எல்லாமே உனக்கு விளக்கமாக நேரில் சொல்கிறேன். I will explain everything to you in person. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இல்லாமல் அவள் தனியாக இருப்பாள். நான் இல்லாமல் அவள் தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She will be alone without me. She will be alone without me. She will be alone அப்படின்னா அவள் தனியாக இருப்பா. She will be அவள் இருப்பா. alone அப்படின்னா தனியாக. அவள் தனியாக இருப்பா. without me நான் இல்லாமல். நான் இல்லாமல் அவள் தனியாக இருப்பா. She will be alone without me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் அவள் தனியாக இருப்பாளா? நீ இல்லாமல் அவள் தனியாக இருப்பாளா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will she be alone without you? Will she be alone without you? Will she be alone? Will she be அப்படின்னா அவள் இருப்பாளா? alone அப்படின்னா தனியாக. அவள் தனியாக இருப்பாளா? நீ இல்லாமல் without you. நீ இல்லாமல் அவள் தனியாக இருப்பாளா? Will she be alone without you? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை நினச்சாலே எனக்கு அழுக வருது. இதை நினச்சாலே எனக்கு அழுக வருது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Thinking about this makes me cry. Thinking about this makes me cry. Thinking about this இதை பற்றி நினைக்கிறது. makes me cry என்ன அழ வைக்குது. இதை பற்றி நினச்சாலே எனக்கு அழுக வருது. Thinking about this makes me cry. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். அவன் என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is thinking very low of me. He is thinking very low of me. He is thinking அவன் நினைக்கிறான். very low of me என்ன ரொம்ப கேவலமாக. அவன் என்னை ரொம்ப கேவலமாக நினைக்கிறான். He is thinking very low of me. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு இது தேவைதான். உனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டிசர்வ் இட். யூ டிசர்வ் இட். உனக்கு இது தேவைதான். யூ டிசர்வ் இட். இதுவே அவனுக்கு அது தேவைதான்.
அவனுக்கு அது தேவைதான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he deserves that. he deserves that. அவனுக்கு அது தேவைதான். he deserves that. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது அவனோட கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இது அவனோட கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? it happened before his wedding. it happened before his wedding. it happened அப்படின்னா இது நடந்தது. before அப்படின்னா முன்னாடி. his wedding அவனுடைய கல்யாணத்திற்கு முன்னாடி it happened இது நடந்துச்சு. ஓகேவா? ஸோ இதுவே இது அவனுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இவன் அதிர்ச்சியில் இருக்கான். இவன் அதிர்ச்சியில் இருக்கான். இப்படி நடந்துடுச்சேன்னு இவன் அதிர்ச்சியில் இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is shocked. he is shocked. he is அப்படின்னா அவன் இருக்கான். இவன் இருக்கான். shocked அப்படின்னா அதிர்ச்சியாகி. இவன் அதிர்ச்சியாக இருக்கான். he is shocked. ஓகேவா? ஸோ இதுவே அன்னைக்கு நான் அதிர்ச்சியில் இருந்தேன். அன்னைக்கு நான் அதிர்ச்சியில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஷாக்ட் தட் டே. ஐ வாஸ் ஷாக்ட் தட் டே. ஐ வாஸ் ஷாக்ட் அப்படின்னா அதிர்ச்சியில் இருந்தேன். தட் டே அன்னைக்கு நான் அதிர்ச்சியில் இருந்தேன். ஐ வாஸ் ஷாக்ட் தட் டே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை அதுக்கு தயாராக இருக்க சொல்லு. அவனை அதுக்கு தயாராக இருக்க சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ்க் ஹிம் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். ஆஸ்க் ஹிம் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லு. டு பி ப்ரிப்பேர்ட் தயாராக இருக்க சொல்லி. அதற்கு ஃபார் தேட் அதுக்கு தயாராக இருக்க சொல்லி அவன்கிட்ட சொல்லு. ஆஸ்க் ஹிம் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தேட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நடந்ததை மாற்ற முடியாது. நடந்ததை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The past can't be changed. The past can't be changed. The past அப்படின்னா நடந்து முடிஞ்சதை தான் பாஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ the past cannot be changed அப்படின்னா மாற்ற முடியாது. நடந்ததை மாற்ற முடியாது. The past cannot be changed. சேஞ்ச் அப்படின்னா மாற்றுறது. ஸோ நடந்ததை மாற்ற முடியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ முதல்ல ஒன்றை பார்த்துக்க. நீ முதல்ல ஒன்றை பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். டேக் கேர் அப்படின்னா பார்த்துக்க. ஆஃப் யோர் செல்ஃப் ஒன்று. ஃபர்ஸ்ட் அப்படின்னா முதல்ல ஒன்றை பார்த்துக்க. டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இது 2 நாட்களுக்கு முன்பே தெரியும். எனக்கு இது 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ நியூ இட் 2 days பிஃபோர். ஐ நியூ இட் 2 days பிஃபோர். ஐ நியூ இட் அப்படின்னா எனக்கு இது தெரியும். 2 days பிஃபோர் 2 நாட்களுக்கு முன்பே. இது எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும். ஐ நியூ இட் 2 days பிஃபோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பத்திரமா வண்டி ஓட்டு. பத்திரமா வண்டி ஓட்டு. பாதுகாப்பாக வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரைவ் சேஃப். ட்ரைவ் சேஃப். ட்ரைவ் அப்படின்னா வண்டி ஓட்டுறது. சேஃப் அப்படின்னா பத்திரமா. ஸோ பத்திரமா வண்டி ஓட்டு. ட்ரைவ் சேஃப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 2 நாட்களாக சரியாக தூங்கவில்லை. நான் 2 நாளாக நல்லா தூங்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டென்ட் ஸ்லீப் வெல் ஃபார் 2 days. ஐ டென்ட் ஸ்லீப் வெல் ஃபார் 2 days. ஐ டென்ட் ஸ்லீப் வெல் அப்படின்னா நான் நல்லா தூங்கலை. ஸ்லீப் அப்படின்னா தூங்குறது. ஸோ ஐ டென்ட் ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்கலை. வெல் அப்படின்னா நல்லா. நான் நல்லா தூங்கலை. ஃபார் 2 days அப்படின்னா 2 நாளாக. நான் 2 நாளாக நல்லா தூங்கலை. ஐ டென்ட் ஸ்லீப் வெல் ஃபார் 2 days. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அதை செய்வதற்கு ஒரு தயக்கம் இருந்தது. எனக்கு அதை பண்ணுறதுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹேட் அ ஹெசிடேஷன் டு டூ தேட். ஐ ஹேட் அ ஹெசிடேஷன் டு டூ தட். ஐ ஹேட் அ ஹெசிடேஷன் அப்படின்னா எனக்கு தயக்கம் இருந்தது. ஹெசிடேஷன் அப்படின்னா தயக்கம். டு டூ தட் அதை பண்ணுறதுக்கு எனக்கு தயக்கம் இருந்துச்சு. ஐ ஹேட் அ ஹெசிடேஷன் டு டூ தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ எப்போதாவது இதை செய்திருக்கிறாயா? நீ எப்போயாச்சும் இதை பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் டன் திஸ். ஹாவ் யூ எவர் டன் திஸ். ஹாவ் யூ எவர் டன் அப்படின்னா நீ எப்போயாவது பண்ணியிருக்கியா. எவர் அப்படின்னா எப்போயாவது. ஹாவ் யூ எவர் டன் திஸ் நீ எப்போயாவது இதை பண்ணியிருக்கியா? ஓகேவா? இதுவே நான் இதை பண்ணினதே இல்லை. நான் இதை பண்ணினதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் நெவர் டன் திஸ். ஐ ஹாவ் நெவர் டன் திஸ். ஐ ஹாவ் நெவர் டன் திஸ் அப்படின்னு நான் இதை பண்ணினதே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வீட்டுக்கு பத்திரமா திரும்ப போ. வீட்டுக்கு பத்திரமா திரும்ப போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கோ பேக் ஹோம் சேஃப். கோ பேக் ஹோம் சேஃப். கோ பேக் அப்படின்னா திரும்ப போ. வீட்டுக்கு திரும்ப போ. கோ பேக் ஹோம் வீட்டுக்கு திரும்ப போ. சேஃப் அப்படின்னா பத்திரமா.
வீட்டுக்கு பத்திரமா திரும்ப போ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வீட்டுக்கு திரும்ப போனான். அவன் வீட்டுக்கு பத்திரமா திரும்ப போனான். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He went back home safe. He went back home safe. He went அப்படின்னா அவன் போனான். He went back அப்படின்னா அவன் திரும்ப போனான். He went back home அப்படின்னா அவன் வீட்டுக்கு திரும்ப போனான். He went back home safe அப்படின்னா அவன் வீட்டுக்கு பத்திரமா திரும்ப போனான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வீட்டுக்கு பத்திரமா திரும்ப போனானா? அவன் வீட்டுக்கு பத்திரமா திரும்ப போனானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அவன் மறுபடியும் அங்கே போக வேண்டும். அவன் மறுபடியும் அங்கே போகணும். ஒரு வேலையை விட்டுட்டு வந்துட்டான், அவன் மறுபடியும் அங்கே போகணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has to go there again. He has to go there again. He has to go there அப்படின்னா அவன் அங்கே போகணும். அகெயின் அப்படின்னா மறுபடியும், அவன் மறுபடியும் அங்கே போகணும். ஓகேவா? இனிமே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. இனிமே நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to say anymore. I don't want to say anymore. I don't want அப்படின்னா நான் விரும்பலை. want அப்படின்னா விரும்புறது. ஸோ I don't want அப்படின்னா நான் விரும்பலை. to say அப்படின்னா சொல்கிறதுக்கு. anymore அப்படின்னா இனிமே. இனிமே நான் எதுவும் சொல்ல விரும்பலை. I don't want to say anymore. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நிறைய தண்ணி குடி. நிறைய தண்ணி குடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Drink plenty of water. Drink plenty of water. Drink அப்படின்னா குடி. plenty அப்படின்னா நிறைய. of water அப்படின்னா தண்ணி. நிறைய தண்ணி குடி. Drink plenty of water. ஸோ இதுவே நான் இனிமேல் நிறைய தண்ணி குடிக்க முடிவெடுத்திருக்கேன். இனிமேல் நான் நிறைய தண்ணி குடிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have decided to drink plenty of water. I have decided to drink plenty of water. I have decided அப்படின்னா நான் முடிவு எடுத்திருக்கேன். decide அப்படின்னா முடிவு. ஸோ I have decided அப்படின்னா நான் முடிவு எடுத்திருக்கேன். எதுக்கு? to drink குடிக்கிறதுக்கு. என்ன குடிக்கிறதுக்கு? plenty of water நிறைய தண்ணி. ஸோ நான் நிறைய தண்ணி குடிக்க முடிவு எடுத்திருக்கேன். I have decided to drink plenty of water. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் அவன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் அவன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot to tell him something. I forgot to tell him something. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். ஸோ forget அப்படின்னா மறக்கிறது. I forgot அப்படின்னா நான் மறந்துட்டேன். To tell him அவன்கிட்ட சொல்கிறதுக்கு. tell அப்படின்னா சொல்கிறது. to tell him அப்படின்னா அவன்கிட்ட சொல்கிறதுக்கு. something அப்படின்னா ஒன்று. நான் ஒன்று அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். I forgot to tell him something. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என் கூட இருப்பியா? நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Will you be with me? Will you be with me? Will you be அப்படின்னா நீ இருப்பியா? with me அப்படின்னா என் கூட. நீ என் கூட இருப்பியா? Will you be with me? ஸோ இதுவே அவன் உன் கூட இருப்பான். அவன் உன் கூட இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be with you. He will be with you. He அப்படின்னா அவன். will be அப்படின்னா இருப்பான். with you அப்படின்னா உன் கூட. அவன் உன் கூட இருப்பான். He will be with you. ஸோ இதுவே அவன் எப்போதும் என் கூட இருப்பான். அவன் இனிமேல் எப்போதும் என் கூட தான் இருப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will be with me forever. He will be with me forever. He அப்படின்னா அவன். will be அப்படின்னா இருப்பான். with me அப்படின்னா என்னுடன். forever அப்படின்னா எப்போதும், என்றென்றும். அவன் என்றென்றும் என்னுடன் இருப்பான். He will be with me forever. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை பற்றி எதுவும் சொன்னானா? அவன் என்னை பற்றி எதுவும் சொன்னானா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he say anything about me? Did he say anything about me? Did he say அப்படின்னா அவன் சொன்னானா? ஸோ பாஸ்ட் டென்ஸ், அதனால did யூஸ் பண்ணியிருக்கோம். Did he say அவன் சொன்னானா? anything அப்படின்னா ஏதாவது. about me அப்படின்னா என்னை பற்றி. என்னை பற்றி அவன் ஏதாவது சொன்னானா? Did he say anything about me? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலை. அவன் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't say anything about you. He didn't say anything about you. He didn't say anything அப்படின்னா அவன் எதுவும் சொல்லலை. he அப்படின்னா அவன். didn't say அப்படின்னா சொல்லலை. anything அப்படின்னா எதுவும். about you உன்னை பற்றி. அவன் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை. He didn't say anything about you. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ பண்ணலை. நான் அதை பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பண்ணலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I was doing that, but not now. I was doing that, but not now. I was doing அப்படின்னா நான் பண்ணிட்டு இருந்தேன். that அதை நான் அதை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால்
நாட் நவ் இப்போ இல்லை, நவ் அப்படின்னா இப்போ. ஸோ நாட் நவ் அப்படின்னா இப்போ இல்லை. ஐ வாஸ் டூயிங் தேட் பட் நாட் நவ், நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ இல்லை. ஓகேவா? நான் அதை செய்கிறத நிறுத்திட்டேன், நான் அதை பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்டாப்ட் டூயிங் தேட். ஐ ஸ்டாப்ட் டூயிங் தட். ஐ ஸ்டாப் அப்படின்னா நான் நிறுத்திட்டேன். டூயிங் தேட் அது பண்ணுறத, நான் அதை பண்ணுறதை நிறுத்திட்டேன். ஐ ஸ்டாப்ட் டூயிங் தேட். ஆர் வி கேன் சே ஐ குவிட் டூயிங் தேட். ஐ குவிட் டூயிங் தேட் அப்படின்னா நான் அதை செய்கிறத நிறுத்திட்டேன். ஐ கேவ் அப் தேட் அப்படின்னு நான் அதை கைவிட்டுட்டேன், நான் அதை செய்கிறதில்ல. ஐ கேவ் அப் தேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அதை பண்ணுறதை நிறுத்திட்டானா, அவன் அதை பண்ணுறதை நிறுத்திட்டானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை முன்னாடி பார்த்ததில்ல. நான் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் பிஃபோர். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்த்ததில்ல. ஹிம் அவனை, பிஃபோர் முன்னாடி, நான் அவனை முன்னாடி பார்த்ததில்ல. ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் பிஃபோர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. அதை பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am not in a situation to do that. I am not in a situation to do that. I am not in a situation அப்படின்னா நான் அந்த நிலைமையில் இல்லை. சிச்சுவேஷன் அப்படின்னா நிலைமை. ஐ எம் நாட் அப்படின்னா நான் இல்லை, நான் அந்த நிலைமையில் இல்லை. டு டூ தட் அதை செய்கிறதுக்கான நிலைமையில் நான் இல்லை, அதை பண்ணுறதுக்கான நிலைமையில் நான் இல்லை. ஐ எம் நாட் இன் அ சிச்சுவேஷன் டு டூ தட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வீடு பூட்டி இருக்குது. உங்கள் வீடு பூட்டி இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை, வீடு பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your house is locked. Your house is locked. Your house அப்படின்னா உன்னோட வீடு. இஸ் அப்படின்னா இருக்குது. லாக்ட் அப்படின்னா பூட்டி. உன்னோட வீடு பூட்டி இருக்குது. Your house is locked. ஓகேவா? ஸோ இதுவே என்னோட வீடு பூட்டி இருக்கும். என்னோட வீடு பூட்டி இருக்கும், அங்கே யாருமே இல்லை, நீ போனீன்னா என் வீடு பூட்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஹவுஸ் வில் பி லாக்ட். மை ஹவுஸ் வில் பி லாக்ட். மை ஹவுஸ் அப்படின்னா என்னோட வீடு. வில் பி அப்படின்னா இருக்கும். லாக்ட் அப்படின்னா பூட்டி. என்னோட வீடு பூட்டி இருக்கும். மை ஹவுஸ் வில் பி லாக்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் 2 நாளில் இதை முடிச்சிடுவான். அவன் இன்னும் 2 நாளில் இதை முடிச்சிடுவான். 2 நாள் வெயிட் பண்ணுங்கள், அவன் 2 நாளில் இதை முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி வில் ஃபினிஷ் இட் இன் 2 days. ஹி வில் ஃபினிஷ் இட் இன் 2 days. ஹி வில் ஃபினிஷ் அப்படின்னா அவன் முடிச்சிடுவான். ஃபினிஷ் அப்படின்னா முடிக்கிறது. ஸோ ஹி வில் ஃபினிஷ் அப்படின்னா அவன் முடிச்சிடுவான். இதை இன் 2 days இன்னும் 2 நாளில். இதை இன்னும் 2 நாளில் முடிச்சிடுவான். He will finish it in 2 days. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை வாங்குறதுக்கு பணம் போதுமா? இதை வாங்குறதுக்கு பணம் போதுமா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Is the money enough to buy this? Is the money enough to buy this? Is the money enough? பணம் போதுமா? எதுக்கு? வாங்குறதுக்கு. to buy. to buy அப்படின்னா வாங்குறதுக்கு. this இதை வாங்குறதுக்கு பணம் போதுமா? Is the money enough to buy this? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மெனி பீப்புள் டோல்ட் மீ அபவுட் திஸ். மெனி பீப்புள் டோல்ட் மீ அபவுட் திஸ். மெனி அப்படின்னா நிறைய, பீப்புள் அப்படின்னா நிறைய பேர், நிறைய மக்கள். டோல்டு அப்படின்னா சொன்னாங்க, பாஸ்ட் டென்ஸ். டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. மீ என்கிட்ட சொன்னாங்க, நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அபவுட் திஸ் இதை பற்றி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. Many people told me about this. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் இதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்க? எத்தனை பேர் இதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் சாப்பிட்றேன். நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் ஈட் ஆஃப்டர் அ வைல். ஐ வில் ஈட் ஆஃப்டர் அ வைல். ஐ வில் ஈட் அப்படின்னா நான் சாப்பிட்றேன். ஆஃப்டர் அ வைல் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றேன். ஐ வில் ஈட் ஆஃப்டர் அ வைல். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் 7 மணி வரையும் தான் இங்கே இருப்பேன். நான் 7 மணி வரையும் தான் இங்கே இருப்பேன். நாளைக்கு 7 மணி வரையும் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி ஹியர் ஒன்லி till 7 PM. ஐ வில் பி ஹியர் ஒன்லி till 7 PM. ஐ வில் பி ஹியர் அப்படின்னா நான் இங்கே இருப்பேன். ஒன்லி அப்படின்னா தான், 7 மணி வரையும் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் ஒன்லி. till 7 PM. நைட்டு 7 மணி. நைட்டு 7 மணி வரையும் தான் நான் இங்கே இருப்பேன். பிஎம்னாலே நைட்டு தான். ஓகேவா? ஸோ ஐ வில் பி ஹியர் ஒன்லி till 7 PM. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அவங்கள விட நல்லா பண்ணுற. நீ
அவங்கள விட நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் தெம். யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் தெம். யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ பண்ணுற, நீ பண்ணிகிட்ருக்க. பெட்டர் தென் தெம் அப்படின்னா அவங்கள விட நல்லா. நீ அவங்கள விட, அந்த விட தான் தென். பெட்டர் அப்படின்னா நல்லா, தெம் அப்படின்னா அவங்கள விட நீ நல்லா பண்ணுற. யூ ஆர் டூயிங் பெட்டர் தென் தெம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு கிளம்பு. உனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு கிளம்பு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் வாட் யூ வாண்ட் அண்ட் லீவ். கெட் வாட் யூ வாண்ட் அண்ட் லீவ். கெட் அப்படின்னா எடுத்துக்க. வாட் யூ வாண்ட் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துட்டு, லீவ் அப்படின்னா கிளம்பு. உனக்கு வேணுங்கிறத எடுத்துட்டு கிளம்பு. கெட் வாட் யூ வாண்ட் அண்ட் லீவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு வேணுங்கிறது எனக்கு கிடைச்சிட்டு. எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு கிடைச்சிட்டு. நான் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடைச்சிட்டு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காட் வாட் ஐ வாண்டட். ஐ காட் வாட் ஐ வாண்டட். ஐ காட் அப்படின்னா எனக்கு கிடைச்சிட்டு. வாட் ஐ வாண்டட் நான் என்ன ஆசைப்பட்டனோ அது எனக்கு கிடைச்சிட்டு. ஐ காட் வாட் ஐ வாண்டட். ஸோ இதுவே நான் என்ன ஆசைப்படுறனோ அது எனக்கு கிடைச்சிட்டு. ஸோ நான் எப்போதுமே ஒரு விஷயம் ஆசைப்படுறேன், ஸோ அது எனக்கு கிடைச்சிட்டு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காட் வாட் ஐ வாண்ட். ஐ காட் வாட் ஐ வாண்ட். ஓகேவா? ஸோ இதுவே நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.